10ஆம் வீட்டுல போறாரு இல்லையா? 10ன்றது நம்ம தொழில், நம்ம ஒர்க். சோ 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்க கர்மஸ்தானத்துக்கு பாக்குறாரு. கர்மா, நம்ம ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாதிரி முயற்சிகள் பண்ண போறோம். ஸோ 3 அப்படின்னு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா, 10 அப்படின்னா கர்மா. ஸோ கர்மானா நம்ம ஆக்ஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம், எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுதான். ஓகேவா? சோ 3, 7, 10 இது எல்லாத்தையும் பாக்குறாரு. அடுத்து 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வீட்டுலதான், உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுலதான் இப்போ சூரியனும் குருவோட இணைவு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சேஞ்சஸ். ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதம். அற்புதமான ஒரு காலகட்டம். லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு ஆரம்பிங்க. என்ன மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. எந்தெந்த விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வரணும் பாருங்க. லைஃப்ல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும்னு பாருங்க. பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டே இருந்தோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. 5ஆம் இடம்ன்றது காதல், 5ஆம் இடம்ன்றது குழந்தை ஸ்தானம். குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதம். குழந்தைகள் இருக்க பிரச்சனை, எனக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குங்க,